வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, பயாலஜியில், கெமிஸ்ட்ரியில், ஃபிசிக்ஸில் சில மனப்பாடம் பண்ணுறதுக்கு, அதாவது மெமரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயத்தை சில ஷார்ட்கட் மூலமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதை மினமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபாரினில் வந்து ரொம்ப சகஜம் ஸ்டூடெண்ட்ஸ். பட் இந்தியாவில் வந்து அவ்வளோவா இதை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் நம்ம வந்து நிறைய கான்செப்ட்ஸ்க்கு வந்து இந்த மினமிக்ஸ் வந்து நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படின்னா ஹிந்தியில், இங்கிலீஷில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஸ்டைலில் நம்ம மாற்றி வச்சுருக்கோம் நிறையா. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்பெர்ம் பாத்வே த்ரூ மேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத ஒரு சின்ன ஷார்ட்கட் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அது என்ன ஷார்ட்கட்டாக இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ண முடியுதா? கெஸ் பண்ணுங்கள். ஸோ கெஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ நம்மளே பார்த்துடலாம். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ரொம்ப சிம்பிள், 7up. ஸோ நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச பேர் தான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம ஒரு நேமை வந்து என்ன பண்ண போகிறோம்? மெமரைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அது என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 7ல் இருக்கக்கூடிய எஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து செமினிஃபரஸ் டியூப்லஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து எஸ். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இரண்டாவது இருக்கக்கூடிய இ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு எபிடிமிஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, இ. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து வி அப்படின்றதுக்கு வந்து வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த ஈக்கு வந்து எஜெக்டலரி டக்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எண்ணுக்கு வந்து நத்திங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வர்ற யூக்கு வந்து யுரேத்ரா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் வர்றது வந்து பினிஸ். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 7up மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு செமினிஃபரஸ் டியூப்லஸ், எபிடிமிஸ், வாஸ் டிஃபரன்ஸ், எஜெக்டலரி டக்ட், நத்திங், யுரேத்ரா, பெனிஸ் இப்படின்ற வார்த்தையை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்? ரீகேப்சர் பண்ணிக்கலாம். புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய கான்செப்ட், நமக்கு 100க்கும் மேற்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.